சார் சொன்னால்தான் காதலான்னு பாடுனீங்க, சொன்னாதானே சார் காதலு? சொன்னாலும் காதல் தான், சொல்லாட்டாலும் காதல் தான். எப்படி சார்? கேட்டீங்க பாத்தீங்களா மணி சத்தம்? அடிச்சாதான் மணி ஒலிக்கும், அடிக்காட்டா அது ஒலிக்காது. என்ன ஒண்ணு, ஒலிச்சாலும் அது மணிதான், ஒலிக்காட்டாலும் அது மணிதான். அது மாதிரி உன்னதான் விரும்புகிறேன்னு உதடு ஒலிச்சாலும் அது காதல் தான், ஒண்ணுமே சொல்லாம உள்ள ஒலிச்சாலும் அது காதல் தான். சொல்லாத காதல் வெளியே தெரியாதே. தெரியப்படுத்துறதுக்கு அது ஒண்ணு தேர்தல் சின்ன இல்ல. அந்த தேர்தலில் கூட விளம்பரப்படுத்தாதானே வெற்றி பெற முடியும். விளம்பரப்படுத்தி தோல்வி கண்டவனும் இருக்கான், விளம்பரப்படுத்தாமலே ஜெயிச்சவனும் இருக்கானே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏசுநாதரே சொல்லியிருக்காரு. அவரு சொன்னது இரக்க குணம் உள்ளவங்களுக்கு, ஐ மீன் தட்டுனா இறங்கி வரவங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு படி இறங்கி வரவங்களுக்கு. சபாஷ். ஆமா சார், சில நேரத்துல இதே தட்டினா கூட சில பேர் மனசு திறக்கிறதே இல்ல. தட்டி பார்த்துட்டு திறக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட தட்டாமலே நிக்கிறதே மேல். என்ன ஒண்ணு, அப்படி தட்டாமலே இருக்கும்போது என்னடா இந்த ஆளு வந்து மனசை தட்டுறதே இல்லைன்னு ஒரு பொண்ணோட உள்ளத்துல போய் ஒரு உணர்வு தட்ட ஆரம்பிச்சா அதுவும் கூட காதல் தான். நீங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் சார். நீங்க ஒரு விடாப்படியான கேரக்டர் சார். தேங்க்யூ. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி பல பிரச்சனை இல்ல. அவகிட்ட என்னோட காதலை நான் சொல்லவே இல்லை. இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் என் தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவகிட்ட போய் என் காதலை சொல்லலான்னு போனேன். அதுக்கு முன்னாடி அவன் வந்து என்கிட்ட சொல்ல வந்தா அவளோட காதல் இல்ல, அவளுக்கு வேற இடத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாண தேதி. அது வரைக்கும் மறைச்சுக்கிட்டே இருந்த என்னோட காதலை ஒரே அடியா புதைச்சிட்டேன். அப்ப சொல்லாத காதல்? செடியை விட்டு கிள்ளாத பூக்கள் அது மாலை ஆவறது இல்ல. மனசை விட்டு சொல்லாத காதல் மன மாலை சூடுறது இல்ல. அதனாலதான் சார் நான் என் காதலை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அழுத்தி சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன். ஆனா அந்த பொண்ணுதான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சார். இல்ல சார், பொண்ணுங்களை நாம தான் சார் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆண்கள் நாம சிறகடிச்சு பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி, ஆனா பெண்கள் தங்களோட சிறகுகளை உடைச்சுக்கிட்டு சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய பாவப்பட்ட பூச்சி.